வள்ளியம்மா, வள்ளியம்மா. என்னங்க? அந்த போன் அடிக்கிறது தெரியலையா? எடுத. கை கெட்டின தூரத்துல தானே இருக்கேன், அதை எடுத்து கூடாதா? பக்கத்துல தான் இருக்குது, ஆனா நான் எந்திரிச்சு போய் எடுக்கணும்ல. பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு ரொம்ப தான். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் மருமகளுங்கிட்ட வேலை வாங்கிக்கிறேன். ஐயோ இது வேற. உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா போனை கட் ஆயிடுச்சு. இப்போ மரக்கடைக்காரன் கூப்பிட்டு இருக்கான். சொல்லுப்பா. சரி. நல்ல விஷயம்தான். எதுக்கு நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேனே. யாரு அது? என்னப்பா? 2 பேரும் இங்க வாங்கடா. என்னப்பா? தங்கவேலு அண்ணே. இதோ வரப்பா. சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? நம்ம கயிறு ஃபேக்டரிக்கு முன்னால வழி மறைச்ச மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அதை வாங்கலான்னு இருக்கேன். இது என்னப்பா கேள்வி? வாங்கி போட்ட வேண்டியதானே. அது என்ன தெரியுமா? என்னடி, நாம இல்லாம அங்க ஒரு பெரிய மாநாடே நடந்துட்டு இருக்கு. இந்த அணு இல்லாம ஒரு அணுவும் அசைய கூடாதே. அதே மாதிரி இந்த தேன் இல்லாம ஒரு திட்டமும் போடக்கூடாது. வா போலாம். மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, நம்ம கயிறு ஃபேக்டரிக்கு முன்னால ஒரு இடம் இருக்குது, அது விலைக்கு வருது, அதை வாங்கலாமான்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். வாங்கி போடுங்க மாமா. இடத்துக்கு இடமும் ஆச்சு, ஃபேக்டரிக்கு வழியாவும் ஆச்சுல்ல. அப்ப எல்லாருமே ஒரே மனசா அந்த இடத்தை வாங்கிடலாம்னு சொல்றீங்க? ஆமாப்பா. அப்பா என்னப்பா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு? வாங்குங்க, நம்ம ஃபேக்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ல. ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. ஆமா, எங்க லட்சுமி? மாமா இங்க இருக்கேன். சரிம்மா, அந்த இடத்தை வாங்குறத பத்தி உன் அபிப்பிராயம் என்னம்மா? மாமா எல்லாரும் சரின்னு சொல்லும்போது நான் மட்டும் என்ன வேணும்னு சொல்ல போறேன். வாங்கிடலாம் மாமா. சரி. அந்த இடத்தை நான் எப்பவும் போல வள்ளியம்மா பேர்ல வாங்க போறதில்ல. அப்புறம் என் வீட்டுக்கார பேர்ல வாங்க போறீங்களா மாமா? அப்பா என் பேர்ல எல்லாம் வேண்டாப்பா, வேணா லட்சுமி பேர்ல வாங்குங்க. நான் என்ன நினைச்சனோ அதையே அவன் சொல்லிட்டான். நான் லட்சுமி பேர்ல தான் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா 4 மருமக இருக்க வீட்ல லக்ஷ்மி பேர்ல மட்டும் வாங்கணும்னா எப்படி? ஏதோ பெரிய மாமா பேர்ல வாங்கினா நியாயம் இருக்கு, அவர் வீட்டுக்கு மூத்தவரு. ஆமாமா, கரெக்டா சொன்னானோ. இல்லனா மூத்த மருமக பேர்ல கூட வாங்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் இதான் மாமா வழக்கம். என் வீட்டுக்காரர் என்னன்னா லக்ஷ்மி பேர்ல வாங்க சொல்றாரு. அவருக்கு மண்டையில ஒரு மசாலாவும் இல்ல. என் மண்டையில மசாலா இருக்கிறதுனால தான் இதை சொல்றேன். அப்பா அது சின்ன இடம் தான்ப்பா. இந்த வீட்டுக்காக லட்சுமி எவ்வளவோ பண்ணிருக்கா, அவளுக்காக நம்ம இதை கூட பண்ணலாம் எப்படி? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மாமா. சொந்த பந்தம் யார் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்தவங்க இப்ப இந்த வீட்டுக்கே சொந்தக்காரியா இருக்காங்க, அது பத்தாதா? அண்ணி என்ன அண்ணி? அப்பா எல்லாம் உங்க தப்பு. அண்ணி பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல. அப்ப மட்டும் கேட்காம விட்டுருவோமா? என்னங்க இது? ஒரு சின்ன விஷயம் பெருசாயிடும் போல இருக்கே. என்னங்க, இந்த இடமே நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. இப்ப எதுவும் வாங்க வேண்டாம். அம்மா இல்லம்மா, அந்த இடம் வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. இப்ப நாங்க மட்டும் என்ன அந்த இடத்தை வாங்க வேணாம் சொல்றோம்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இத பாருங்க சக்தி, இவ பேசுறது கரெக்ட் தான். ஒண்ணு அந்த இடத்தை மாமா பேர்ல இல்ல அத்தை பேர்ல வாங்கட்டும், இல்லனா என் பேர்ல வாங்கட்டும். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். அப்பா எந்த பிரச்சனையும் வேண்டாம், பேசாம அந்த இடத்தை 4 மருமக பேர்லயும் வாங்கிடுங்க. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க?